ஹலோ விவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு ஃபெர்டிலைசர் தான் பார்க்க போகிறோம். ரோஜா கண்ணுக்கு, மல்லிகைப்பூ கண்ணுக்கு, மற்ற காய்கறி செடி எல்லாத்துக்குமே தான். இங்கே பாருங்க விவர்ஸ், இந்த செவ்வந்தி இன்னும் பூக்கவே ஆரம்பிக்கல. அதுக்குள்ளே இங்கே பாருங்க, கீழே ஓடி சைடு பிரிஞ்சு வேர்லேருந்து வருது பாருங்க. இதான் நாட்டு ரகங்கிறது. இந்த பாருங்க, இங்கே ஒன்று வருது. தெரியுதா பாருங்க? நாட்டு ரகம்னா சரி, பூக்க முன்னாடி அடியில் சைடு வேர்லேருந்து நிறைய கிளைகளாக வர ஆரம்பிச்சிரும். எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க. இதில் பூ வரும்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் வர காணும். டிசம்பர் பூவு. ரோஸில் ரெட் கலரில் அடுத்த தளிர் வந்துருச்சு பாருங்க. பூ எடுத்து ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கு முன்னாடி தளிர் வந்துருச்சு. இந்த ரோஸ்லையும் பாருங்க, எல்லாத்துக்குமே மொட்டு வந்துருச்சு பாருங்க. இங்கே பாருங்க ரோஸ், இந்த ஒரு மொட்டு, இந்த பாருங்க, இதில் ஒரு மொட்டு, இதில் ஒரு மொட்டு. இதெல்லாமே 7 days ரோஸு. 3 இதில் மொட்டு வந்திருக்கு, இன்னும் 2 மொட்டு வரலை. அதே மாதிரி இதுலேயும் இன்னும் வர ஆரம்பிக்கல. பன்னீர் ரோஸு இதுன்னு அடுத்து வந்துடும், மொட்டு வந்துடும். அதுக்கு தான் நம்ம இப்போ ஒரு ஃபெர்டிலைசர் கொடுக்க போகிறோம். வாங்க அது என்னன்னு பார்ப்போம். இங்கே பாருங்க விவர்ஸ், வேற ஒன்றும் இல்லை. இந்த வெங்காயம் நமக்கு லாஸ்ட்டில் பொடி பொடி வெங்காயமாக ஆயிரும்ல. இந்த வெங்காயத்தை நீங்கள் ஒன்று தொட்டியில் ஊடல், எல்லா தொட்டிலும் ஒன்று ஒன்று ஊனி விடலாம். ஊனி விட்டால் 2 வாரத்தில் என்ன செஞ்சிடும், பெரிய வெங்காயம் வந்துடும். அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இல்லைன்னா என்ன செய்யணும், நல்லா அப்படியே மிக்சியில் அடிச்சுக்கோங்க. இந்த பாருங்க, நான் அடித்து தண்ணியில் நேற்று நைட்டே ஊற வச்சு வச்சிட்டேன். இந்த இதை என்ன செய்யணும், நம்ம தண்ணியில் கலந்து கொடுத்தோம்னா சரி. இந்த பாருங்க எவ்வளோ கலர் மாறி இருக்குன்னு பாருங்க. இதை என்ன செய்யணும், நம்ம தண்ணியில் கலந்து இதை கொடுத்து விட்டுறலாம். இதை ஃபில்ட்ரு பண்ணாலும் பண்ணலாம், இல்லைன்னா என்ன செய்யலாம், அப்படியே ஊற்றலாம். நம்ம ஸ்ப்ரே பண்ணும் போது தான் உங்களுக்கு ஃபில்டரில் போய் அடைக்கும். இல்லைன்னா சரி, நம்ம இப்படியே கலந்துட்டு என்ன செஞ்சிடலாம், செடிகளுக்கு நம்ம கொடுத்து விட்டுறலாம். எல்லா செடிக்குமே இந்த மாதிரி கொடுத்தோம்னா சரி, செடி நல்லா சிறப்பாக இருக்கும். இங்கே பாருங்க விவர்ஸ், நித்தியமில்லை இன்னைக்கு மலர்ந்துட்டாங்க. இதுலேயும் பாருங்க, மொட்டு இப்போ தான் வைக்க ஆரம்பிச்சிருக்கு. செவந்தி என்ன கலர்னு தெரில. அதுக்குள்ளே இந்த சைடு பிரான்ச் வருது பாருங்க, இந்த குட்டியா. நாட்டு ரகம் வாங்கி வச்சோம்னா சரி, இந்த செடி நம்ம வருஷம் வருஷம் வச்சுக்கிட்டே இருக்கலாம். சூப்பராக இருக்கும். இது அந்தி மந்தாரை, அந்திமணி பூக்கிற செடி. இது வந்து பிங்க் கலர். கோயில் போயிட்டு வந்து ஒரு வட்டை எடுத்து வச்சுன்னு சொன்னேன்ல, அதுதான் இது. இப்போ நம்ம இந்த வெங்காயத்தூள் தண்ணி என்ன செஞ்சிடலாம், எல்லா செடிகளுக்குமே என்ன செஞ்சு விட்டுடலாம். பூச்செடி, காய்கறி செடி, எல்லா செடிக்குமே என்ன செஞ்சு விட்டுடலாம், இதை கொடுத்து விட்டுடலாம். சிறப்பாக வரும். நீங்களும் இதை வந்து ஃபாலோ பண்ணுங்க. குட்டி குட்டி வெங்காயம் இருந்தால் அதை கட் பண்ணுறதுக்கு நமக்கு நேரம் ஆகும். காலையில் அவசர அவசரமாக சமையல் பண்ணுறவங்களுக்கு அது தோதா வராது. அவங்க என்ன பண்ணலாம், இப்படி தொட்டியிலையும் என்ன செஞ்சலாம், சின்ன சின்னதாக ஊனி விட்டுறலாம். ஊனி விட்டால் 2 நாளையில் என்ன செய்யலாம், ஒரு 2 மாதத்தில் நம்ம அதை ஹார்வெஸ்ட்டும் பண்ணிடலாம். நான் எப்பவுமே கொஞ்சம் வெயில் வந்த பிறகு என்ன செய்யறது, செடிகளுக்கு தண்ணி விடுறது. இதையுமே செவ்வந்தி கண்ணுமே உரம் பத்தாம தான் என்ன செய்யுது, பூ வந்து டக்குன்னு விரிய மாட்டேங்குது. அதுக்கு வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, எப்சம் சால்ட்டு கொடுத்து விடுங்க. நான் நாளைக்கு எப்சம் சால்ட்டு தான் கொடுக்கணும் எல்லா செடிகளுக்கும். அப்புறம் தான் பூக்கள்லாம் என்ன செய்யும், நல்லா பெருசாக வரும். இந்த செவ்வந்தி கண்ணுக்கு எல்லாத்துக்குமே கொடுக்கலாம். எல்லா காய்கறி செடிக்கும் கொடுக்கலாம். நம்ம புதுசாக நடவு செய்வோம்ல, அந்த செடிகளுக்கும் இதை என்ன செஞ்சலாம், நம்ம கொடுக்கலாம். எல்லா செடியுமே என்ன செய்யும், நல்லா சிறப்பாக வரும். இங்கே பாருங்க, சில நேரம் இந்த மொச்சை எத்தனை போட்டிருக்குன்னு பாருங்க. இப்போ தெரியுதான்னு பாருங்க, எவ்வளோ மொச்சை இருக்குன்னு பாருங்க. கீழே இருக்கு, இல்லை அதுக்கு மேலே இருக்கு பாருங்க. மொச்சை இப்போ நிறைய பயிர் போடுது. நம்ம உரம் மாறி மாறி கொடுக்குறோம்ல, கொடுக்கறனால என்ன செய்யுது, நல்ல உரம் காய்கறி நிறையா வைக்குது. இந்த தக்காளியும் பாருங்க, அதில் போய் கொடியோடு சேர்ந்து போய் நிற்கிறாங்க. அதான் என்னடா தக்காளி செடி சாயலையேன்னு பார்த்தேன், இந்த கொடியில் போய் ஐக்கியமாயிட்டாங்க. உள்ள கூடி காய் உள்ளே போய் கிடக்கு பாருங்க, தக்காளி காய். இந்த காயை பிடிங்கிட்டு இந்த செடியை ஒடிச்சு விட்ருவோன்னு நினச்சேன். அது ஒடிச்சு விட்ற மாதிரி இல்லை. இங்கே பாருங்க, அதுக்கு முன்னாடி திருப்பி என்ன செஞ்சிச்சு, குட்டி காய் வச்சுட்டாங்க. பூ பூத்து இந்த பாருங்க, குட்டி குட்டியாக காய் வந்துருச்சு. இல்லை இன்னொன்று நம்ம கிடக்கு பாருங்க. இதை கட் பண்ணி விடுவோன்னு பார்த்தேன், எங்கே கட் பண்ணுற மாதிரி இல்லை, முடியலை. அது வாட்டில் அது காய் வைக்கட்டுன்னு ஓரத்தில் நிற்கன்ட்டு விட்டுற வேண்டியதுதான். செடி எவ்வளோ சிறப்பு பாருங்க. இந்த வெண்டைக்காயை இன்னும் 2-3 நாளையில் என்ன செய்யணும், நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். இந்த வெண்டைக்காய் வந்து சீக்கிரமாக வந்துடும்ல, முத்தி போயிடும். எவ்வளோ சிறப்பாக இருக்குன்னு பாருங்க.
எல்லா செடிக்குமே நான் என்ன செஞ்சு விட்ருவோம், நம்ம இதை கொடுத்து விட்ருவோம். இங்கே பாருங்க, இந்த அவரைக்காவை பாருங்க வியூவர்ஸ். இந்த மரத்தில் இருக்குன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அது எவ்வளோ காய் விட்டுருக்குன்னு பாருங்க, பர்பிள் கலரில் தெரியுதான்னு பாருங்க உங்களுக்கு. எனக்கே தெரியலையே, வீடியோவில் காமிச்சா தெரிய மாட்டேங்குது. அந்த இருக்கு பாருங்க, அதில் வரிசையாக அவரைக்காய் கிடக்குது. இதாவது இங்கனக்குள்ள இருக்கா ஸ்டூல் போட்டு பறிச்சிடலாம். நான் அதுக்கு மேலே ஒய்யாரில் போய் இருக்கிறதெல்லாம் எப்படி பறிக்க போகிறேன்னே தெரியல நான். அப்படியே கொய்யாக்காவும் பூ வரப்போ தெரியுது பாருங்க. கொய்யாக்காவும் இப்போ புதுசாக தளிர் அடிச்சு அதில் பூ வரப்போகுது. பீக்கங்காய் நேற்று ஒன்று தானே பார்த்தோம் விவர்ஸ். இங்கே பாருங்க, இங்கிட்டு கூட இன்னொன்று வந்து கிடக்குது. நான் பார்க்க விழுந்த அடக்கு பாருங்க. இந்த ஒன்று கிடக்கு, இங்கிட்டு ஒன்று கிடக்கு, இன்னொன்று பூக்க போகிறாங்க. அதான் மாறி மாறி நம்ம காய்கறி உரம், இந்த இயற்கை உரமாக கொடுக்கறனால என்ன செய்யுது, பூக்கள் நிறையா வச்சு பீக்கங்காய் நிறையா வருது, அவரைக்காய் நிறையா வருது. எல்லா செடியுமே என்ன செய்யுது, சிறப்பாகுது, சிறப்பாக இருக்குது. இந்த மிளகால ஃபுல்லும் அவ்வளோவும் என்ன செய்ய போகுது, நம்ம திருப்பி அவ்வளோ பூ வைக்க போகுது. எல்லாம் புதுசாக வருது, என்ன ரகன்னு தெரில. இந்த இதுலேயும் புதுசாக தான் வருது. இதை சும்மா போகிற போக்கில் நட்டு விட்டுங்க தக்காளி செடியை. இங்கே பாருங்க, இதுலேயும் இப்போ பூ வந்துட்டாங்க. இதை பாருங்க, குட்டி குட்டியாக இந்த பட்டர்ஃப்ளைலாம் பறக்குது பாருங்க. எல்லாம் இந்த தண்ணி ஊற்றுனையும் சரி, நம்ம இயற்கை உரம் தண்ணி ஊற்றுறனால என்ன செய்யுது, நிறையா பட்டர்ஃப்ளை, தேனீக்கள் எல்லாமே வர ஆரம்பிச்சிட்டாங்க. நான் இதுலேயும் ஒரு பூ வரும் செவ்வந்தியில், இது என்ன பூன்னு தெரில. இது உயரமாக போய்கிட்டு இருக்கா, இப்போ தான் மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருக்கு. அது என்ன கலர்னு தெரில. எனக்கு வந்து வெள்ளை கலர் பூ வைக்கணும் தான் ஆசை. பார்ப்போம், ஏதாச்சும் ஒன்று தப்பி தவறி வெள்ளை கலர் வந்துடும் நினைக்கேன். இது என்ன செடின்னு தெரில விவர்ஸ், பார்த்தா சொல்லுங்க. என்ன விதை போட்டேன்னு எனக்கே தெரில, முளைச்சிருந்துச்சு, தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த செடி தெரிஞ்சவங்க கமெண்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஜோதி ஃபார்மிங்க. தேங்க்யூ.